புனித பேட்ரிக் அயர்லாந்துக்கு வந்தபோது அங்கு மக்கள் பல தெய்வங்களை வணங்கினர். அவர் கிறிஸ்தவத்தை போதித்து மக்களை மதமாற்றம் செய்தார். அப்போது பாம்புகள், பழைய மத நம்பிக்கைகள், பாவங்கள் அனைத்தையும் கடலில் துரத்தினார் என்று புராணக் கதை உள்ளது. ஆனால் உண்மையில் அயர்லாந்தில் பாம்புகள் இல்லாததால் இது ஒரு அழகான உவமை மட்டுமே. நிகழ்வு தூய பேட்ரிக் அயர்லாந்தில் உள்ள சால் என்ற பகுதியில் நற்செய்திப் பணியை ஆற்றிக் கொண்டிருந்தபோது அவருக்கு அங்கே இருந்த மக்களிடமிருந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்தன. ஒரு சமயம் மக்கள் அவரிடம், நீர் போதித்துக் கொண்டிருப்பது உண்மையான கடவுள்தான் என்பதை எங்களுக்கு நிரூபித்துக் காட்டும் என்றார்கள். உடனே அவர் அருகே இருந்த ஷாம்கார்க் என்ற பாறையை சுட்டிக்காட்டி, இந்த ஒரு பாறையிலிருந்து 3 பாறைகள் தோன்றியிருக்கின்றன. இந்த பாறை மூவொரு கடவுளான தந்தை, மகன், தூய ஆவியைச் சுட்டிக்காட்டுகிறது என்றார். இதைக் கேட்டு அவர்கள் மலைத்துப் போனார்கள். இச்செய்தி அங்கிருந்த அரசரின் காதுகளை எட்டியது. அவன் பேட்ரிக்கை தன்னுடைய ஆளுகைக்குள் உட்பட்ட எந்த இடத்தில் வேண்டுமானாலும் போதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவருக்கு அனுமதி அளித்தார். வாழ்க்கை வரலாறு: பேட்ரிக் பிரிட்டனில் உள்ள ஓர் உயர்குடியில் 390ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய தந்தை கல்போனியஸ், இவருடைய தாய் கோன்செஷா என்பவர் ஆவார்கள். பேட்ரிக் சிறுவயது முதல் கடவுள் மீது பக்தியில்லாமலே வாழ்ந்து வந்தார். இவருக்கு 16 வயது நடந்து கொண்டிருந்த போது அயர்லாந்தைச் சேர்ந்த ஒரு சில முகமூடி கொள்ளையர்கள் இவரை கடத்திச் சென்று அங்கே இருந்த ஒரு கணவானிடம் விற்றுவிட்டார்கள். அங்கே பேட்ரிக் கணவானிடம் இருந்த ஆடுகளை மேய்த்து வந்தார். அந்த காலகட்டத்தில் எல்லாம் பேட்ரிக் போதிய உணவில்லாமல், சரியான ஆடையில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார். அப்போது அவர் கடவுளை மறந்து இப்படி வாழ்ந்ததனால்தான் அவர் இப்படி தன்னை தண்டித்துவிட்டார் என்று மனம் வருந்தி அழுதார். அதனால் அன்றிலிருந்து அவர் இறைவனிடம் ஜெபிக்கத் தொடங்கினார். 6 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் அவர் அங்கிருந்து தப்பித்து சொந்த நாட்டுக்குப் போகும்படியாக வந்தது. எனவே அவர்தான் வேலை பார்த்துக் கொண்டிருந்த கணவானிடமிருந்து தப்பித்து ஒரு கப்பல் வழியாக தன்னுடைய சொந்த நாட்டிற்குச் சென்றார். தன்னுடைய பெற்றோர்களோடு அங்கே மகிழ்ச்சியாக இருந்தார். நாட்கள் சென்றன. அவருக்கு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. எனவே அவர் குருவாகப் படித்து பிரான்ஸ் நாட்டில் சில காலம் பணி செய்தார். ஒரு நாள் அவருக்கு மீண்டுமாக ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் அயர்லாந்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் அவரை அணுகி வந்து, எங்களுடைய நாட்டிற்கு வந்து கிறிஸ்துவை பற்றி அறிவி என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். கனவிலிருந்து விழித்தெழுந்த பேட்ரிக் அப்போது திருத்தந்தையாக இருந்த முதலாம் ஜெலஸ்டின் என்பவரைச் சந்தித்து தன்னுடைய கனவை, விருப்பத்தை எடுத்துரைத்தார். இதற்கிடையில் ஏற்கனவே அயர்லாந்து நாட்டிற்கு மறைபோதகப் பணியை ஆற்றச் சென்ற பிளேட்டியஸ் என்பவர் அங்கு பல்வேறு எதிர்ப்பு வந்ததால் நாடு திரும்பியிருந்தார். இப்போது பேட்ரிக் அயர்லாந்துக்கு சென்று மறைபோதகப் பணியை ஆற்றப் போவதாகச் சொன்னதைக் கேட்டதும் அவர் பெரிதும் மகிழ்ந்து போனார். எனவர் திருத்தந்தை பேட்ரிக்கை உளமகிழ்வோடு அனுப்பி வைத்தார். பேட்ரிக் கப்பில் பயணம் செய்து அயர்லாந்தில் உள்ள தென்பகுதி சென்றார். தென்பகுதியில் இருந்த மக்கள் அவரை விரட்டிவிட்டார்கள். எனவே அவர் வடபகுதி சென்று நற்செய்தி அறிவிக்கத் தொடங்கினார். அப்பகுதியிலும் அவருக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்தன. ஆனாலும் அவர் அங்கு மன உறுதியோடு இருந்து பணி செய்தார். ஆண்டவர் இயேசு பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்தார். நோயாளிகளை குணப்படுத்தினார். பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை அளித்தார். இறந்த 9 பேரை உயிர்த்தெழச் செய்தார். அவருடைய வாழ்க்கைக் குறிப்பில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவர் அயர்லாந்து நாட்டில் கிறிஸ்தவம் படிப்படியாக பரவுவதற்கு காரணமாக இருந்தார். அயர்லாந்தில் வேற்று தெய்வ வழிபாடு அதிகமாகவே இருந்தது. எனவே பேட்ரிக் அதனை துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கொண்டார். இவருடைய பணிகளைப் பார்த்த திருத்தந்தை மேலும் 3 கர்தினால்களை அங்கு அனுப்பி வைத்து அவருக்கு பேருதவியாக இருக்கச் செய்தார். பேட்ரிக் செய்த மிகச் சிறப்பான காரியம், அந்த நாட்டிலேயே குருக்கள், துறவரத்தாரை தோன்றச் செய்து அந்நாடு முழுவதும் நற்செய்தி பரவக் காரணமாக இருந்தார். இதற்காக
அவர் பல்வேறு முறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். ஆனாலும் கிறிஸ்துவின் மீது கொண்ட பற்றினால் எல்லாவற்றையும் மிகவும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். இப்படியாக தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் அயர்லாந்து மண்ணில் நற்செய்தி பரவுவதற்காக அர்ப்பணித்த பேட்ரிக் 461 ஆண்டு தன்னுடைய 70 2ஆம் வயதில் இந்த மண்ணுலக வாழ்வு விட்டு பிரிந்து சென்றார்.